வணக்கம். டிஎன்பிசிடியோடனுடைய ஒரு புது இனிஷியேட்டிவ் எக்ஸ்பிளைன் சீரீஸ். இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே 27 ஜூன் 2025 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இனிஷியேட்டிவ்ஸ் டுவார்ட்ஸ் எம்எஸ்எம்இ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்காக இங்கே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஸோ இந்தியாவினுடைய டார்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் டார்கெட் பார்த்திங்கன்னா $5 trillion எக்கனாமின்றது இந்தியாவினுடைய டார்கெட்டாக இருக்குது. பட் நம்மளோட தமிழ்நாடு பார்த்திங்கன்னா $1 trillion எக்கனாமி வித்தின் தி 2030 அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட்டாக வச்சுருக்கிறோம். இதில் பாருங்கள், எம்எஸ்எம்இ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் எம்எஸ்எம்இஸ் இருந்துருக்கு ரிஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2வது ஸ்டேட்டாக எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டரில் 2வது ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது. இதில் பாருங்கள், இந்த வருஷம் இதுக்கு எம்எஸ்எம்இக்கு மட்டும் நம்ம எவ்வளோ பட்ஜெட் அலோகேஷன் நம்ம பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா 1918 கோடி இந்த தடவை பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் புது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 9 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இது யார் பண்ணியிருக்காங்கன்னா சிட்கோ பண்ணியிருக்கு, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 366 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் MCDP. இந்த மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் ப்ரோக்ராம் லான்ச் இன் 2022-23. ஸோ இதில் ரூரல் மைக்ரோ என்டர்பிரைசஸ், அதாவது ரூரலில் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸையும் வளர்க்குறது, பர்டிகுலர்லி சோசியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கருதப்படுது இந்த ஸ்கீமில். இது யார் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு பாருங்கள், கமிஷனரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் as well as சிட்கோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புற பகுதிகளிலேயே இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு இட் இஸ் இன்க்ளூசிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வரதான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 42 மைக்ரோ கிளஸ்டர்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ அடுத்து தமிழ்நாட்டை ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் டாடா மோட்டார்ஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வியட்நாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் பண்ணியிருந்துருக்கிறாங்க. வியட்நாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேஜர் ஃபின்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு ஒரு சஸ்டைனபிள் அண்டு க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை வளர்த்தெடுக்கிறதுக்காக நான் லெதர் ஃபுட்வியர் மேனுஃபேக்சரிங்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சில சென்டர்ஸை குளோபல் பிராண்டாக உருவாக்குறதுக்காக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம், பெரம்பலூர், ஒசூரை தேர்வு செஞ்சுருந்துருக்குறாங்க. அகைன் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் காரிடாரில் தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதில் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எது பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம்,